ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பேருந்துக்காக காத்திருந்த தலைமை காவலர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சோனை முத்தன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஏமனக்குடி என்ற பகுதியில் பேருந்துக்காக நின்றிருந்த தலைமை காவலர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் படுகாயமடைந்து அவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆயுதப்படை பிரிவில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் தொண்டி பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம். இவர் நேற்று தன்னுடைய மனைவியின் சொந்த ஊரான திருவாடானை அருகே உள்ள கள்ளிக்குடிக்கு சென்றுவிட்டு மீண்டும் இன்று அதிகாலை ராமநாதபுரம் திரும்பி வருவதற்காக தொண்டி பகுதியில் இருக்கக்கூடிய ஏமனக்குடி பேருந்து நிலையம் அருகே நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அந்த பகுதியில் அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று அவர் மீது மோதியதுல முருகானந்தத்தின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவசர ஊர்தி மூலம் சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். அப்போது கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது உடலை மீட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து திருப்பாலக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தலைமை காவலர் விபத்துல இறந்த சம்பவம் ராமநாதபுரத்துல சற்று சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த விபத்தை ஏற்படுத்தி சென்ற வாகனத்தை போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வாகனம் குறித்து விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சோனை முத்தன்.